கிருபைகளின் மீது வீற்றிருக்கும் ஆண்டவரே, விரைந்து வாரும். உமது முகத்தை எங்களுக்கு காட்டும். நாங்கள் என்றென்றைக்கும் மீட்பு அடைவோம். மீண்டுமாக நாம் ஒன்றாக வந்து இணைந்திருப்பது தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இயேசுவில் முக்கியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாளுக்காக வேலைக்காக இப்பொழுதுக்காக ஆண்டவருக்கு கொடாமல் ஓய்வு சொல்லுவோம். காலை முதல் இந்த நேரம் வரையிலும் இறைவன் நமக்கு முழுமாக திட்டமாக வளர்ப்புமாகவும் இலக்கமாகவும் நம் மீதுமாகவும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார், பாதுகாத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார். நாம் எங்கெல்லாம் சென்றிருக்கின்ற யார் யாரும் பார்த்திருக்கின்ற எல்லா தத்தையும் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறார். ஆண்டவருக்கு போடாமல் போய் சொல்லுவோம். அறுவடைய விதி வேலையாட்களோ குறைவு. ஆகவே அறுவடையும் ஆண்டவரே, அறுவடையின் ஆண்டவர்கள் வந்தார்கள் என்று ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு இறைவாக்கு வழிபாடுகளையாக எடுத்துரைக்கின்றார். இறைவாக்கு வருகின்றார். அவர் வருகின்ற பொழுது சகல நன்மைகளால் நமக்கு ஒளியிருக்கின்றார். மீட்பராக இயேசு கிறிஸ்து மெசியாக நமக்காக வந்து நம்முடைய பிணிகள், நம்முடைய துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் அனைத்திலிருந்து நம்மை மீட்கப் போகின்றார் என்பதனை அந்நாள் காலமாக நாம் விசுவாசித்து எதிர்பார்க்கின்றோம். விசுவாசம் என்கின்ற இந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஆண்டவர் வருகின்றார், நிச்சயமாக வருகின்றார். நம்முடைய வாழ்வில் யார் யாரெல்லாம் இந்த ஆண்டவரை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கின்றோமோ அவர் கண்டிப்பாக வந்து நம்முடைய வேதனைகளையும் கண்ணீரையும் கவலைகளையும் கஷ்டங்கள் கடன்கள் தொல்லைகள் அனைத்திலிருந்து மீட்கப் போகிறார், மீட்பளிக்கப் போகிறார் என்று எதிர்பார்த்திருக்கின்றோமோ ஆகிய ஒவ்வொருவருக்கும் இறைவன் இன்றைக்கு மீட்பளிக்கப் போகிறார். ஆகவே இதோ திருமண காலத்தில் இருக்கின்ற நமக்கு ஆண்டவரை எதிர்நோக்கியிருப்போம். நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் தயார்களை வைத்திருப்போம். நிச்சயமாக நமக்கென்று ஒரு மீட்பர் வருவார். அவர் நம்மை மீட்கப் போகிறார். நம்முடைய தாக்கிலிருந்து நம்முடைய கஷ்டங்கள் வேதனைகள் அனைத்திலிருந்து மீட்கப் போகிறார் என்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொண்டாடி ஜெபிப்போம். உண்மையான மீட்பரை, உண்மையான தலைவரை, உண்மையான ஆண்டவரை, உண்மையான ஆசீர்வாதத்துக்கு இயேசுவை எதிர்நோக்கி இருப்போம். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நாங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக அவர்களுடைய குரலாக இருந்து நம்மை வழிநடத்த ஆண்டவர் மக்களுக்கு ஒரு மீட்பரை அனுப்புவார். நம்புவோம், விசுவசிப்போம், ஆண்டவர் தருவார். மேலும் இன்றைய திருப்பணியாளருக்கு திருவாளர் வாசகர் பிரியங்கா குடும்பத்திற்கு இறைவன் செய்து கொடுத்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் இன்றைக்கு தனது அவரது மகள் இந்த குழந்தைக்காக அல்லது குடும்பத்தோடு இணைந்து ஆண்டவர்களை சொல்லி தொடர்ந்து இந்த குழந்தைக்கான கேட்டிருக்கிறார்கள். இந்த குழந்தை நாட்டிலும் மக்களிலும் குடும்பத்திலும் கல்வியில் சிறப்புமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த இணைந்து நாம் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்களுக்காக, வேதங்களுக்காக, விண்ணப்பங்களுக்காக, தேவைகளுக்காக சிறப்பாக நாம் இருக்கிற ஆத்மான சொல்வதற்காக, நம்முடைய ஆலய வளாகத்தினுடைய அனைத்து கட்டுமான பணிகளுக்காக, பாதுகாப்புக்காக சிறப்பாக முடிப்போம். மேலும் வந்துட்டு போல இந்த புயலினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும், வரையிருக்கின்ற புயலுக்காகவும் சிறப்பாக முடிப்போம். இறைவனுடைய கண்டிப்பான பாதுகாப்பு எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க அமைய வேண்டுமாறு சிறப்பாக முடிப்போம். மேலும் இன்றைக்கு மாதத்துடைய முதல்
வழியாக இந்த அன்னையை நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பான ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டி வாழ்ந்து வேண்டி கொண்டாடுவோம். திருப்பணி தமிழ் குறைகள் மனித பலனை ஏற்றுக்கொண்டு அதற்காக ஆண்டுகளுக்கு நம்பிக்கை கொண்டாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாருடைய இறைவன் மீண்டும் வைக்கும் வழிபாடு இறை வாழ்த்து நுழைத்து செல்வதாக மன்றாடுவோம். இறைவா, பழைய அடிமை நிலையிலிருந்து மனித குலத்தை மீட்பதற்காக ஒவ்வொரு திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பி இறைவனுடன் அவரை எதிர்பார்த்திருப்பவருக்கு உமது விண்ணக பரிவிரக்கத்தினோடு அழுத்தீராக. அவர்கள் நாங்கள் உண்மையான விடுதலையை கைமாற்ற பெற்றுக் கொள்வோம். உங்களோடு நீரோடைகளும் தோன்றும்.
ஆண்டவரே எனக்கு நீதி தலைவர், ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர், ஆண்டவரே நமக்கு வேந்தர், அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். அல்லேலூயா. காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை குரலில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய்கள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்கள் அவர் கண்ட பொழுது அவர்கள் மீது பரிந்து கொண்டார். அவர்கள் வாயெல்லா ஆடுகளை போல் அழைக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் ஆசிரியர் நோக்கி அறுவடை மிகுதி வேலையாட்களும் வைத்து ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள் என்றார். இயேசு தாம் செய்த பணிகளையும் தமிழ் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறி போன ஆண்டுகளாக இஸ்ராயல் மக்களிடையே செல்வது. அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நிலைக்கு வந்துவிட்டது என பறைசாற்றினர். நலம் இன்றையவர்களை குணமாக்குங்கள், இறந்தோர வீழ்கிற செவிகள், தொழு நோயாளரை குணமாக்குங்கள், கைகளை ஓட்டுங்கள், குறையாக கற்றீர்கள், குறையாகவே வளருங்கள் என்றார். இது கிறிஸ்துவில் நமக்கு வழங்கப்பட்ட செய்தி. நீங்களும் நானும் சேர்ந்து ஒப்புக்கொடுக்கிற திருப்படி எல்லா தந்தையாக இறைவனுக்கு ஏற்படாமல் செய்யுங்கள். ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருள்களை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் விரும்பிய தூய மரணிகள்களை இக்காணிக்கை வழியாக நிறைவேற்றி ஒரு மீட்பு எங்களில் ஆற்றலோடு செயல்பட செய்வதாக என ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் இருப்பாராக. இதை எங்களை எழுப்புங்கள். நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை உரியவரான தந்தையை என்னென்னமான எண்ணாமல் நிறுத்திய இறைவன் என்னாலும் எங்களிடத்தில் நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தந்தை நீதியுமாகும். எங்களது கடமையை மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தமையே வாழ்க்கையிலிருந்து முதல் முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்து நீர் மொத்த திட்டத்தினை நிறைவேற்றி முடிவில்லாத மீட்பு வழியை எங்களுக்கு மீண்டும் திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தமது மாண்புக்கு உரிய ஆட்சியோடு வருகின்ற பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது குறிப்பாக இருந்து துணிவோடு எதிர்பார்த்து இருக்கின்றோம். ஆகவே மாணவர்கள் முதன்மை மாணவர்களோடும் அதையே அவர்கள் தலைமை காண்பவர்களோடும் படைகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் வாக்கில் கொண்டு வைத்து ஒரே பொருளாய் மக்களுக்கு சொல்வதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்குமே ஊற்று. ஆகவே தூயாவை குறைந்த காரியங்களை தூய்மைப்படுத்துவதற்கு தாழ்மையாக இருக்கிறோம். வாரிவராமராக இயேசு கிறிஸ்துவை உணரும் இரத்தமாக எங்களுக்கு இவை வாழ்வதாக. அதற்காக கருதி தமைக்கின்ற குழந்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி கூறி அதை வைத்து நாம் சிறிது படித்து நாம் வைக்கிறோம். அனைவரும் இதிலிருந்து சொல்லுங்கள். ஏழெழுந்து உலகத்தாக பணியளிக்கப்படும் உடனே நமக்கு அறிய பெறும் பின்னத்தை கையெழுத்து ஆண்டவருக்கு நன்றி கொண்டு மீண்டும் தம் சீரர்கள் படித்து நாம் வைக்கிறார். அனைவரும் இதிலிருந்து ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தை பின்னும் இது பாவ மன்னிப்புக்கு அன்று ஒரு காலத்திற்கு நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மீட்பளிக்கின்ற திண்ணத்தலையும் உரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நாம் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உலகிலும் ரத்தத்திலும் தமக்குள்ளதை அமைச்சர் வாழ்மையாக கேட்கிறோம். ஆண்டவரை உலகத்துக்கு வரவேற்கிறோம். நினைவுகளிடம் எங்களுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்டத்தின் பரிபாலகர் எங்களுக்காக தேர்வாக இருக்கின்ற இதை நாளை தனது நாம விழாவை கொண்டாடுகின்ற எங்களுடைய ஆயர் ஆம்ரோஸ் அவரை கொண்ட ஆரோக்கியத்திற்காகவும் எங்கள் ஆயிரத்துக்கு பலர் துறவிய பொதுநிலைக்காகவும் ஒரு திரு அவைக்காகவும் கூறியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காகவும் எங்களுடைய பேருந்து விண்ணப்பங்களுக்காகவும் எங்கள் அனைவரை உங்களுக்கு அவர்கள் நிறைவேற செய்யணும். மேலும் இத்திருவிழா சகோதரர் சகோதரிகள் எனது வயதாகிய கூர்ந்து ஒவ்வொரு விருப்பம் வழியில் இருக்கிறவர்கள் அளவில் கடவுளை கண்டிப்பாயான மாற்றிமிக்க என்னுடைய அற்புத தாய்மொழியாள் அவருடைய அன்பு தரமாக திருத்துவர்கள் இவ்வுலகிலும் போனதாக எல்லோராக அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வாக நகர்வெற்று திருவரை சிவசனுடைய அவர்கள் வந்திருக்க வரவர்கள் இவர் வழியாக இவருடைய விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்பிக்கை நம்பிக்கை ஏற்பதற்கு அமைதி ஒன்று மனிதர்கள்
இதோ இறைவன் சன்னதி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எத்தனை துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் வந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கு விசுவாசத்தை, நம்பிக்கையும் உறுதி ஊட்டக்கூடிய ஒரு தெய்வம் செய்கிறார். யார் நம்மை எதிர்த்தார், எத்தனை பேர் நம்மை கைவிட்டு ஓடி போனார், நம்மை ஏராளமாக பார்த்தாலும் முடித்தாலும் நான் எப்பொழுதும் இந்த பிள்ளையாக பார்ப்பேன் என்று சொல்லக்கூடிய சொல்கிறார். இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிற நான் ஆய்வர் என்று அழைத்து சென்றார்கள். Lord.
அவரவர் செயலுக்கேற்ற கைமாறு அளிக்க என்னிடம் உள்ளது என்கின்றார் ஆண்டவர். திருப்பாடல் 22 இறைவசனம் 12. நன்றியோடு ஒன்றாக